Under section 390 கொள்ளையடித்தல். Under section 391 கூட்டு கொள்ளை. Under section 392 கொள்ளைக்கு தண்டனை. Under section 393 கொள்ளையடிக்க முயற்சி. Under section 394 கொள்ளையடிக்கும் போது காயம் விளைவித்தல். Under section 395 கூட்டு கொள்ளைக்கு தண்டனை. Under section 396 கூட்டு கொள்ளையுடன் கொலை. Under section 397 மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கான முயற்சியுடன் கொள்ளை அல்லது கூட்டு கொள்ளை. Under section 398 அபாயகரமான ஆயுதத்துடன் கொள்ளை அல்லது கூட்டு கொள்ளை முயற்சி. Under section 399 கூட்டு கொள்ளையடிக்க முன்னேற்பாடு செய்தல். Under section 400 கூட்டு கொள்ளையடிக்கும் கூட்டத்தை சேர்ந்திருப்பதற்கு தண்டனை. 400ல சொல்றாங்க கூட்டு கொள்ளையடிக்க போறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு மெம்பராக யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாரோ அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும், பிளஸ் ஃபைன். செக்ஷன் 401 திருடர்கள் கூட்டத்தில் சேர்ந்திருப்பவருக்கு தண்டனை. டக்காய்ட்ஸ் கேங்ல இருக்காரு, அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, பிளஸ் ஃபைன். இதுவே கேங் ஆஃப் திவ்ஸ் திருடர்கள் கூட்டத்தில் இருக்கிறாரு, அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 7 ஆண்டுகளும் கடுங்காவல் சிறை தண்டனை, பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 402 கூட்டு கொள்ளையடிக்கும் பொருட்டு ஒன்று கூடுதல், அசம்பிளிங் ஃபார் பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் டக்காய்டி, அவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 403 ஒரு சொத்தை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல், dishonest misappropriation of property, ஒரு அசையும் பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்கிற அல்லது தமது சொந்த உபயோகத்திற்காக மாற்றுகிற எவரும் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். 3 இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க சார். ஏ என்பவருக்கு சொந்தமான ஒரு சொத்தை ஏவின் வசத்திலிருந்து இந்த சொத்து தமக்கு சொந்தமானது என்று அதை எடுத்துக்கொள்ளும் சமயத்தில் நம்பி நல்லெண்ணத்தோடு பி எடுத்துக்கொள்கிறார். இப்போது பி திருட்டு குற்றம் செய்தவராக மாட்டார், ஆனால் தமது தவற்றை அவர் அறிந்து கொண்ட பிறகு தமது சொந்த உபயோகத்திற்காக அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் பி தமக்கு உரியதாக்கி கொண்டால் இந்த பிரிவின்படி அவர் ஒரு குற்றத்தை செய்தவர் ஆவார். சொத்து ஏவுக்கு சொந்தமானது, ஏவனுடைய பொசஷன்ல இருக்குது. இந்த நேரத்துல அது நம்முடைய சொத்து தான் நினைச்சிட்டு நல்லெண்ணத்தின் அடிப்படையில பி அந்த சொத்தை எடுத்துக்கிறாரு. அப்பொழுது பி எந்த குற்றமும் செய்யல, அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில செஞ்சிருக்காரு. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது குற்றம் கிடையாது. ஆனால் அதன் பிறகு பிக்கு தெரியுது இந்த சொத்து ஏவுடைய சொத்துன்னு தெரியுது. பி அதை சொந்த உபயோகத்திற்கு அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் அதை பயன்படுத்தி கொண்டால் அவர் மீது அண்டர் செக்ஷன் 403 ஐபிசியின் படி டிஸ்ஹானஸ்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியும். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, பிளஸ் ஃபைன் அல்லது ஃபைன் ஆர் போத். அடுத்த இல்லஸ்ட்ரேஷன், ஏவோடு நல்ல நட்புறவு கொண்டிருக்கக்கூடிய பி ஏவனுடைய நூல் நிலையத்திற்குள்ள ஏ இல்லாத பொழுது பி நுழைந்து ஏவினுடைய வெளிப்படைய சம்மதம் இல்லாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்கிறார். ஏவுக்கு சொந்தமாக ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில பி என்பவர் ஏ இல்லாத நேரத்தில் லைப்ரரிக்கு உள்ள போயிட்டு ஏவனுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு புத்தகத்தை பி எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்கு அந்த புத்தகத்தை படிக்கும் பொருட்டு எடுத்து செல்ல ஏவனுடைய மறைமுகமான சம்மதத்தை பி பெற்றிருந்ததாக ஏ நினைத்து கொண்டிருந்தால் ஏ திருட்டை செய்யவில்லை. ஏவுக்கு சொந்தமான ஒரு லைப்ரரி, ஏ இல்லாத நேரத்துல பி உள்ள போறாரு.
ஒரு புக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு. பி வந்து இதுக்கு ஏ வந்து மறைமுகமான சம்மதம் கொடுத்திருக்காரு, நம்ம அவர் லைப்ரரியில போயிட்டு புக் எடுத்துட்டு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அவர் படித்திருந்தால், பி என்ற நபர் படித்திருந்தால் அங்க திருட்டு கிடையாதுன்னு அர்த்தம். அவர் லைப்ரரி தானே, எப்போ வேணாலும் புக் எடுத்து படிக்கலாம், அதுக்கு அவர் சம்மதம் கொடுத்திருக்காரு. அதனால்தான் பி வந்து ஏனுடைய லைப்ரரிக்கு உள்ள போயிட்டு ஒரு புக் எடுத்து வந்து படிக்கிறாரு. இப்படி பி நினைத்து கொண்டிருந்தால் அது திருட்டு கிடையாது. ஆனால் அதன் பிறகு தமது சொந்த நலனுக்காக அந்த புத்தகத்தை விற்றால் இந்த பிரிவின்படி பி என்பவர் குற்றம் செய்தவர் ஆவார். லைப்ரரி ஏக்கு சொந்தமானது. ஏ இல்லாத நேரத்துல பி உள்ள போறாரு, ஒரு புக்கை எடுக்கிறாரு, புக்கை எடுத்து படிக்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம எந்த நேரத்துல வேணாலும் அவரு ஏ என்பவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்கை எடுத்து படிக்க முடியும். இதற்கு மறைமுகமாக இம்ப்ளைடு கன்சென்ட் கொடுத்திருக்கிறாரு லைப்ரரி ஓனர் ஏ என்ற அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு புக்கை படிச்சாருன்னா அது திருட்டு கிடையாது. ஆனா அந்த புக்கை பி தனது சொந்த நலனுக்காக வேற ஒரு ஆள்கிட்ட வித்துட்டாரு அந்த புக்கை. இப்போ அதுக்கு பெயர் குற்றமுறு, அதாவது நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்த குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்படுவார். உள்ள பூந்து புக்கை எடுத்துட்டு வந்தீங்க, ஏ இல்லாத நேரத்துல படிச்சீங்க நியாயம். ஆனா அந்த புக்கை கொண்டு போய் வேற ஒருத்தர் வித்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். நேர்மையற்ற முறையில கையாடல் செய்திருக்கிறார்னு அர்த்தம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஏவும் பியும் ஒரு குதிரைக்கு ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க, ரெண்டு பேருமே பார்ட்னரு. ஏன் அதை வந்து யூஸ் பண்றப்ப அவர் மனசுல உள் எண்ணம், பி கிட்ட இருந்து அந்த குதிரையை எடுத்து செல்றாரு, இங்க குதிரையை யூஸ் பண்றாரு. ஏவுக்கு உரிமை உண்டா? உண்டு. அவர் அதை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்யவில்லை. ஆனால் ஏ அந்த குதிரையை விற்று தனது சொந்த உபயோகத்திற்காக விற்ற தொகை முழுவதையும் அவர் செலவு பண்ணிட்டார், அவர் வச்சுக்கிறாரு. இப்ப என்ன அர்த்தம்? ஒரு குதிரைக்கு ரெண்டு பேர் சொந்தக்காரங்க. காலையில இவரு வந்து ரைட் போடலாம், ஹார்ஸ் ரைடிங் போகலாம். ஈவினிங் வந்து அவரு ஹார்ஸ் ரைடிங் போகலாம். இந்த நேரத்துல ஏ என்ன பண்றாரு, பி கிட்ட இருக்கிற குதிரைய இவர் வாங்கிட்டு வந்து அந்த குதிரையை வித்து அந்த பணத்தை முழுவதும் இவரே செலவு பண்ணிட்டாரு. ஆக்சுவலி ரெண்டு பேரும் பணம் போட்டுதான், ஆளுக்கு 50,000 போட்டுதான் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த குதிரை வாங்கியிருக்காங்க. ஆனா ஏ என்ன பண்றாரு, பி கிட்ட இருந்து அந்த குதிரையை எடுத்துட்டு வந்து இவர் சொந்த யூஸ் பண்ணிட்டு பிறகு அந்த குதிரையை வித்துட்டு அந்த விற்கப்பட்ட அந்த பணத்தை முழுவதும் இவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏ என்பவர் பயன்படுத்திக் கொடுக்கிறார். பிக்கு அதுல பணம் எதுவும் தொகையும் எதுவும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்திருக்கிறார் அர்த்தம். அப்ப 403 IPC படி ஏ என்பவருக்கு தண்டனை வழங்க முடியும். சரிங்க, கையாடல் என்பது கொஞ்சம் காலத்திற்கு மட்டும் நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்யும் இந்த பிரிவின்படி கையாடல் என்ற குற்றத்துக்கு உள்ளாகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு தாசில்தார் இருக்காரு. அந்த தாசில்தார் தன் கீழ்நிலை அதிகாரி கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க ட்ரெஷர்ல போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த கீழ்நிலை அதிகாரி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு கட்டல, அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் ட்ரெஷர்ல கட்டுன்னு சொன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர் குடும்ப செலவு பார்த்துட்டாரு அன்னைக்கு நைட்டு. ஆனா அடுத்த நாள் தான் அந்த பணத்தை என்ன பண்றாரு, வேற வகையில 100 ரூபாய் கொண்டு வந்து சேர்த்து மொத்தமா 1000 ரூபாய் கொண்டு போய் கட்டிட்டு வர்றாரு. இப்ப இடையில ஒரு நாள் அவர் கட்டாம இருக்காரு, அதுல இருந்த பணத்தை 100 ரூபாய் எடுத்து சொந்த உபயோகத்துக்கு யூஸ் பண்ணிருக்காரு. பிறகு அந்த 100 ரூபாய் மீண்டும் சேர்த்து 1000 ரூபாய் அடுத்த நாள் போய் கட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப கொஞ்ச காலத்திற்கு மட்டும் அது நேர்மையற்ற முறையில அந்த கீழ்நிலை அதிகாரி செயல்பட்டு இருக்காரு. எனவே அது கையாடல் தான் இல்லைங்க. தாசில்தார் கொடுத்தாருங்க, 1000 ரூபாய் கொண்டு போய் ட்ரெஷர்ல டெபாசிட் பண்ண சொன்னாரு. சலான் எடுத்து கட்டி டெபாசிட் பண்ணிட்டு வந்து சலானை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாரு. நான் பணத்தை வாங்கிட்டு போனேன். அதுல அன்னைக்கு கொஞ்சம் அவசர தேவை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 100 ரூபாய் எடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் 100 ரூபாய் போட்டு நான் 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க சலான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப இடைக்காலமாக கொஞ்சம் காலத்திற்கு மட்டும் அவர் நேர்மையற்ற முறையில் அவரால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது அந்த செயல், அது கையாடல் தான்.
ஏவுக்கு சொந்தமான ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாத, பூர்த்தி செய்யப்படாத ஒரு என்டாஸ்மெண்ட் உள்ள ஒரு பிராமிசரி நோட்டு, அரசு கடனுறுதி சீட்டு, அதை கண்டெடுக்கிறார். சீட்டு ஓரளவுக்கு சொந்தமானது என்று அந்த சீட்டு ஏவுக்கு சொந்தமான பூர்த்தி செய்யப்படாத ஒரு என்டாஸ்மெண்ட் போட்ட ஒரு பிராமிசரி சீட்டு. அந்த கடனுறுதி சீட்டை பி கண்டெடுக்கிறாரு. அந்த சீட்டு ஏவுக்கு, அந்த பிராமிசரி நோட்டு ஏவுக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. தெரிந்து அதன் பிறகு அதை ஏவிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த கருத்தோடு அந்த கடனுக்கு பிணையாக அதை ஒரு பேங்க்ல அடகு வைக்கிறாரு. அப்ப இந்த பிரிவின்படி அவர் குற்றம் செய்தவர் ஆவார். ஏவுக்கு சொந்தமான பூர்த்தி செய்யப்படாத மேற்குறிப்பான என்டாஸ்மெண்ட் மட்டும் போட்டிருக்காரு. பூர்த்தி செய்யப்படாத மேற்குறிப்புள்ள ஒரு அரசு கடனுறுதி சீட்டு ஒன்றை பி கண்டெடுக்கிறார். அந்த சீட்டு ஏவுக்கு சொந்தமானது என்று பிக்கு தெரிந்து அதன் பின்னர் ஒரு காலத்துல அதை கொண்டு போயிட்டு ஏ கிட்ட ஒப்படைக்கணும். மீண்டும் ஒப்படைக்கும் உட்கருத்தோடு ஒரு கடனுக்கு பிணையாக அதை ஒரு பேங்க்ல அடகு வைக்கிறாரு. அந்த பிராமிசர் நோட்டு ஏவுக்கு சொந்தமானது, அதை பி கண்டெடுக்கிறாரு. பிக்கு தெரியுது இந்த சீட்டு இந்த பிராமிசர் நோட்டு ஏவுக்கு சொந்தமானது தெரியுது. சரி, பின்னாடி நம்ம ஏ கிட்ட ஒப்படைச்சிடலாம். தற்சமயம் நம்மளுக்கு ஒரு கடன் இருக்கு, அதை பேங்க்ல கொண்டு போயிட்டு ஒரு செக்யூரிட்டியா வைக்கலாம், அடகு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அடகு வைக்கிறாரு. ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் கொடுக்கிறாரு. இதை பாருங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் லோன் கட்டிங்க, இதை பாருங்க 2 லட்சம் பிராமிசர் நோட்டை கொடுக்குறேன், செக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பிறகு கடன் வாங்கிட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வந்து ஏ கிட்ட ஒப்படைக்க ட்ரை பண்றாரு. இப்ப பி இடைப்பட்ட காலத்துல ஏவுடைய பிராமிசரி நோட்டை அவருடைய சொந்த நலனுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு. எனவே இது நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்த குற்றம் தான் வரும் அண்டர் செக்ஷன் 403 ஐபிசின் படி. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் 2 சொல்றாங்க. ஒரு பொருள் யாருடைய வசமும் இல்லாத ஒரு பொருள், யாருக்கு சொந்தமானது என்று தெரியல, அந்த பொருள் கீழே கிடக்குது. அந்த பொருளுடைய சொந்தக்காரரிடம் அதை திரும்ப ஒப்படைக்கும் பொருட்டு ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ், காணாமல் போன பொருளை கண்டெடுத்தவருடைய உரிமைகளும் கடமைகளும் அண்டர் செக்ஷன் 71 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எவர் வசமும் இல்லாத பொருள் ஒன்றை கண்டு அதை பொருளின் சொந்தக்காரரிடம் திரும்ப ஒப்படைக்கும் பொருட்டு எடுக்கிறவர் கையாடல் செய்தவராக மாட்டார். நடந்து போயிட்டே இருக்காரு, கீழே ஒரு பொருள் கிடக்குது, ஒரு மோதிரம், அதை எடுக்கிறாரு. அந்த பொருளுடைய சொந்தக்காரர் யாரோ அவர்கிட்ட ஒப்படைக்கணும், திரும்ப ஒப்படைக்கணும். அதுக்காக எடுக்கிறார் பாருங்க, கீழே கிடந்த பொருளை எடுக்கிறவரு கையாடல் செய்த குற்றம் செய்தவராக மாட்டார். ஆனால் அவர் அதன் சொந்தக்காரரை அறிந்திருக்கிற போது அல்லது அறிந்து கொள்ள வழி இருக்கின்ற பொழுது அல்லது சொந்தக்காரரை கண்டுபிடித்து அந்த அறிக்கை அனுப்ப நியாயமான வழிகளை பயன்படுத்தி மற்றும் அந்த சொந்தக்காரர் அதற்கு உரிமை கோர அவர் ரெடியாக தயாராக இருக்கும் பட்சத்தில் ஒரு நியாயமான கால அளவு வரைக்கும் அந்த சொத்தை வைத்திருப்பதற்கு முன்பு தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக அதை உரியதாக்கி கொண்டால் மேலே கூறிய விளக்கத்தின்படி அவர் குற்றம் செய்தவர் ஆவார். இந்த கேள்வி எக்ஸ்பிளனேஷன் 2 அடிக்கடி கேட்கிறாங்க சார். ஒரே விஷயம், நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு கோல்டு ரிங்கு கிடக்குது, அதை பார்த்து எடுக்கிறாரு. எடுத்தவர் உடனடியாக அவருடைய சொந்த உபயோகத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு உடனே நகை கடையில சேல் பண்ணி அந்த பணத்தை அவர் செலவு பண்ணிட்டாருன்னா அவர் கையாடல் குற்றம் பண்ணாருன்னு அர்த்தம். அப்படி அந்த பொருளை எடுத்தவர் நியாயமா இந்த மோதிரம் யாருக்கு சொந்தமானதோ அவரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும், எல்லாவித வழிகளையும் கையாளணும். உண்மையிலேயே இந்த மோதிரம் யாருக்கு சொந்தமானதோ அந்த ஓனரை கண்டுபிடிச்சு அந்த மோதிரத்துக்கு உரியவர் யாரோ அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். சில பேர் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க, சில பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் சொல்லுவாங்க. காணாமல் போன பொருளை கண்டெடுத்த உடனே நேரா கொண்டு போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒப்படைக்கணும் அவசியம் கிடையாது. எந்த சட்டத்திலையும் அந்த மாதிரி சொல்லல சார். காணாமல் போன பொருள் இருக்கு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் பணப்பை கிடக்குது, அந்த 10 லட்ச ரூபாய் பணப்பையை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். அதன் பிறகு உண்மையிலே அந்த பணப்பையினுடைய அடையாளங்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூட பண்ணலாம், நீங்களும் தேடி பார்க்கலாம். போதுமான
கால அளவிற்கு நீங்க அந்த யார் இந்த பணப்பையனுடைய உரிமையாளர் என்று சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். அப்ப யார் உரிமையாளர் என்று தெரியாத பட்சத்தில் நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க, கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகு வேண்டுமானால் அந்த 1 லட்சம் ரூபாய் பணப்பையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய சொந்த செலவுக்கு. உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கலெக்டர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 71ல காணாமல் போன பொருளை கண்டெடுத்தவனுடைய உரிமை என்ன, கடமை என்ன, அதை கண்டுபிடிப்பதற்கு நீங்க செய்த செலவு நியாயமான செலவாக இருக்கும் பட்சத்தில் அதையும் அதுல எடுத்துக்கலாம். அப்ப தேடி பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும், பல பேர்ட்ட சொல்லணும், பிட் நோட்டீஸ் போட்டு ஒட்டணும். இதெல்லாம் நியாயமா நீங்க கண்டுபிடிப்பதற்கான முறைகள். அது செய்யாம 10 லட்சம் ரூபாய் பணப்பை கிடைச்ச உடனே எடுத்துன்னு வந்து நீங்க உங்க வீட்டு செலவு கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. 2 நாள் கழிச்சு யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த ஆள் தான் அந்த பணப்பை எடுத்துன்னு போனாரு, அவர் கையில மஞ்சள் பை இருந்துச்சு, கீழே குனிஞ்சு எடுத்தார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓனர் கிட்ட. அந்த பணப்பைக்கு உரிமையாளர் அதன் பிறகு வந்து எடுத்தவரை வந்து பாக்குறாரு, ஏங்க நீங்க தான் அந்த ரோட்ல கிடந்த பணப்பை எடுத்தீங்களா, அந்த பணப்பை எனக்கு சொந்தமானது, அந்த மோதிரம் செயின் எனக்கு சொந்தமானதுங்க, அதை கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த எடுத்தவர் தான் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தி இருந்தால் குற்றமுறை கையாடல் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இதுல சொல்றாங்க, ஒரு நியாயமான கால அளவு வரைக்கும் அந்த சொத்தை வைத்திருப்பதற்கு முன்பு, அப்ப ரீசனபிள் டைமா நீங்க அந்த சொத்தை பாதுகாக்கணும். கீழே ஒரு பொருள் கிடக்குதுன்னு சொன்னா எடுத்தவொடனே எடுத்து நீங்க வித்து வாங்கி சாப்பிடக்கூடாது. கீழே ஒரு பணப்பை கிடக்குதுன்னா உடனே உங்களுடைய சொந்த கடனுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த பணப்பை யாருக்கு சொந்தம், இந்த மோதிரம் யாருக்கு சொந்தம், அந்த உண்மையான உரிமையாளர் தேடி பார்த்து அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இது போன்ற சந்தர்ப்பத்தில் நியாயமான வழிகள் என்ன என்பது பற்றி சங்கதியை பொறுத்த கேள்வியாகும். அப்ப சொத்தின் சொந்தக்காரர் எவர் என்று அல்லது குறிப்பிட்ட நபர் ஒருவர் அவருடைய சொந்தக்காரர் என்றோ அதை கண்டெடுத்தவருக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அதை தனதாக்கி கொள்ளுகின்ற பொழுது, உரியதாக்கி கொள்ளும் சமயத்தில் அது தம்முடைய சொந்த சொத்து என்று நம்பாத இருந்தாலும் அதன் உண்மையான சொந்தக்காரரை கண்டுபிடிக்க முடியாது என்று நல்லெண்ணத்துடன் நம்பினால் அதுவே போதுமானது. இந்த மோதிரத்துடைய உண்மையான உரிமையாளர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நல்லெண்ணத்தை நம்பினாலே போதும். அதன் பிறகு அந்த மோதிரத்தை யூஸ் பண்ணலாம். ஆனா நியாயமான சந்தர்ப்பம், நியாயமான கால அளவுக்கு காத்திருக்கணும், நியாயமா தேடி பார்த்திருக்கணும் யாரு மோதிரத்தினுடைய உரிமையாளர்னு. இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 403க்கு சப்செக்ஷன் 2க்கு எக்ஸ்பிளனேஷன் 2க்கான எடுத்துக்காட்டுகள். ஐபிசி பொறுத்தவரை எடுத்துக்காட்டு தான் மிக முக்கியம் சார். எந்த செக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த சட்டமா இருந்தாலும் சரி, அதுல எடுத்துக்காட்டு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த எடுத்துக்காட்டை நல்லா படிங்க. ஒரு ஹைவேஸ்ல ஒரு ரூபாயை அது யாருக்கு சொந்தமானது என்று தெரியாத நிலையில் பார்க்கிறார். ஏன் அந்த ரூபாய் எடுத்துக்கொள்கிறார்? இங்க இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்ட குற்றத்தை செய்தவர் ஆக மாட்டார். நடந்து போயிட்டே இருக்காரு, நெடுஞ்சால ஒரு ரூபாய் கிடக்குது, அதை எடுத்துக்கிறாரு. அதுக்காக திருட்டு பண்ணிட்டாரா? கிடையாது. குற்றமுறை கையாடல் பண்ணிட்டாரா? கிடையாது. 2வது எடுத்துக்காட்டு, ஒரு வங்கியினுடைய பண சீட்டு அடங்கிய கடிதம் ஒன்றை சாலையில் கண்டெடுக்கிறார். நடந்து போயிட்டே இருக்காரு, பேங்கினுடைய பண சீட்டு அடங்கிய ஒரு கடிதம் கிடைக்கிறது, அதை எடுத்துக்கிறாரு. அந்த கடிதத்தின் குறிப்புகளில் இருந்தும் அதன் உள் அடங்கியுள்ள விஷயங்களில் இருந்தும் அந்த பண சீட்டு யாருக்கு சொந்தம் என்று அவர் அறிந்து கொள்கிறார். அதன் பிறகு அந்த பண சீட்டை தமக்கு உரிமையாக்கி கொள்கிறார். இந்த பிரிவின்படி அவர் குற்றம் செய்தவர் ஆவார். எடுத்துக்காட்டு, ஒரு டிடி, ஒரு சலான், ஒரு செக்கு, இதை யாராவது மிஸ் பண்ணிட்டாங்க, நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ரோட்ல கிடைக்கிறது, அதை எடுத்த உடனே பாக்குறோம், இது இன்னாருக்கு சொந்தமானது தெரியுது, தெரிஞ்சும் இவர் தனக்கு சொந்தம்னு சொல்லி இவர் போய் மாத்தி செலவு பண்ணிட்டாருன்னா இவர் கையாடல் குற்றத்தை செய்தவர் ஆவார். யாருக்கு சொந்தம் தெரிஞ்ச பிறகு அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அந்த பண சீட்டு அடங்கிய கடிதத்தை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். இது உடைய கடமை. 3வது எடுத்துக்காட்டு,
கொண்டு செல்பவருக்கு பணம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காசோலையை ஏ கண்டெடுக்கிறார். யார் அந்த காசோலையை இழந்து விட்டார் என்பது பற்றி அவர் எந்த ஊகமும் செய்ய முடியவில்லை. அவரால் கணிக்கவே முடியல. இதை யார் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரால் கணிக்க முடியல. அவர் தான் கண்டெடுக்கிறாரு. இது யார் மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ட்ரை பண்றாரு. அவரால் அஷ்யூம் பண்ணவே முடியல. ஆனால் காசோலை வரைந்தவரின் பெயர் காணப்படுகிறது. அவருடைய பெயருக்காக காசோலை வரையப்பட்டிருக்கிறதோ அவரை வரைந்தவர் இனம் காட்ட முடியும். அந்த செக்ல யார் பேருன்னு தெரியுது. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடிகிறது ஏவால. ஏதான் கீழே அந்த செக்கு கீழே கிடக்குது எடுக்கிறாரு. எனவே சொந்தக்காரரை கண்டுபிடிக்க முயலாமல் அந்த காசோலையை தமக்கு உரியதாக்கி கொள்கிறார். இந்த பிரிவின்படி அவர் குற்றம் செய்தவர் ஆவார். நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு செக்கு கீழே கிடக்குது. இந்த செக்கை யார் வரைஞ்சாலும் சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த செக்கு யார் பேருக்கு எழுதிருக்காங்க, செக்கு யார் பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அவரை கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிக்காம இந்த செக் கீழே கிடந்த செக்கை எடுத்தவரு அதை மாற்றி அந்த பணத்தை இவர் யூஸ் பண்ணிக்கிறாருன்னா அது குற்றம். அல்லது அந்த செக்கை கொண்டு போயிட்டு இவர் வேற ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறாரு. எனக்கு செலவு பணம் கொடுங்க, ரொம்ப அவசர செலவு, இந்தாங்க, அதுக்கு பதிலாக அந்த செக்கு கொடுக்குறேன், இது என் ஃப்ரெண்டு செக்கு தாங்க, அவர் தான் எனக்கு கொடுத்தாரு, இப்ப என்னால மாத்தி எடுக்க முடியல, குழந்தை ரொம்ப உடம்பு சில சீரியஸ், பேங்க் போயிட்டு வரணும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கியூல நிக்கணும், இதை வச்சுட்டு நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களை இப்படியும் செய்வாங்க. அது மாதிரி செய்தாலும் அதுவும் குற்றம் ஒரு கையாடல் தான். 4வது எடுத்துக்காட்டு, ஒரு பணப்பையை பணத்துடன் ஏ என்பவர் மிஸ் பண்ணிட்டாரு. பி அதை பாக்குறாரு. அதை ஏவிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பணப்பையை ஏ எடுக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு இது நம்முடைய சொந்த உபயோகத்துக்கு அவர் யூஸ் பண்றாரு. பணப்பையை எடுத்துட்டு போறப்பவே எடுத்துட்டு போற பணப்பைய மிஸ் ஆகுது. பி தூரத்துல இருந்து பாக்குறாரு. பணத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு தெரியுது. பி அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்தவர் கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும். ஆனா ஒப்படைக்காம இவர் சொந்த யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப இதுக்கு பேர் குற்றம் ஒரு கையாடல். 5வது எடுத்துக்காட்டு, பணத்துடன் பணப்பை ஒன்றை அது யாருக்கு சொந்தமானது என்று தெரியாமல் அதை கண்டெடுக்கிறாரு. ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு, ஒரு பணப்பை கிடக்கிறது. அப்ப ரோட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பணப்பையை என்பவர் எடுக்கிறாரு. இந்த பணப்பை யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியல. அதன் பிறகு அது பிக்கு சொந்தமானது என்று ஏக்கு தெரிய வருது. இந்த நேரத்துல அந்த பணத்தை இவர் சொந்த யூஸ் பண்ணிட்டாரு. நடந்து போயிட்டே இருக்காரு, ஒரு பணப்பை கிடக்குது, ஒரு பேக் கிடக்குது, அதை எடுக்கிறாரு. யாருன்னு தெரியல ஆரம்பத்துல. ஆனா அதன் பிறகு தெரியுது இந்த பணப்பை வந்து பிக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. உடனே வந்து அந்த பணப்பையை பி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் அந்த பணத்தை இவரே செலவு பண்றாரு, சொந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றாரு. இப்ப செய்த குற்றம் ஒரு கையாடல். 6வதான எடுத்துக்காட்டு, ஒரு விலை உயர்ந்த ஒரு மோதிரம், அது யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியாம நடந்து போயிட்டே இருக்காரு. அதை கண்டெடுக்கிறாரு. சொந்தக்காரரை கண்டுபிடிக்க முடியாமல் அதை உடனே வித்துடுறாரு, உடனே விற்று விடுகிறார். அப்ப இந்த பிரிவின்படி குற்றம் செய்தவராவார். இந்த 403க்கு பாருங்க, சப்செக்ஷன் 1க்கு 3 எடுத்துக்காட்டுகள், எக்ஸ்பிளனேஷன் 2க்கு, எக்ஸ்பிளனேஷன் 1க்கு ஒரு எடுத்துக்காட்டு, எக்ஸ்பிளனேஷன் 2க்கு 6 எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை நன்றாக படிக்கணும் சார், அப்பதான் கேஸ் நடத்துறப்ப பெட்டரா இருக்கும். அந்த செக்ஷன் 404, இறந்து போனவரிடம் அல்லது இறப்பின் போது இருந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல், dishonest misappropriation of property possessed by deceased person at the time of his death. இறந்து போனவரிடம் அவரது இறப்பின் போது இருந்த பொருளை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்தல். ஒருவர் இறக்கும் சமயத்தில் இறந்தவரின் வசத்தில் ஒரு சொத்து இருந்தது என்றும் மற்றும் அதன் பாத்தியதைக்கு சட்டப்படி உரியவரின் வசத்தில் அதற்கு பிறகு அது இல்லை என்றும் அறிந்து
அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்கிற அல்லது தமது சொந்த உபயோகத்திற்காக மாற்றுகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். குற்றவாளி அத்தகையோரின் இறப்பின் போது அவரால் ஒரு எழுத்தராக அல்லது பணியாளராக அமர்த்தப்பட்டிருந்தால் சிறை தண்டனை 7 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். சுருக்கமாக சொன்னால், இறந்து போறாங்க பாருங்க, டெட் பாடி கிட்ட இருந்து திருடுறது, அவங்களுடைய பத்திரத்தை திருடுவாங்க, செயின பணத்தை திருடுவாங்க, ஸ்கூட்டர்ல கார்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க, சைக்கிள்ல போயிட்டே இருப்பாங்க, ஏத்தாப்புல ஒரு ஆக்சிடென்ட், அடையாளம் தெரியாத லாரி அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. அந்த நபர் அந்த விபத்தின் காரணமாக ரோட்டின் ஓரமாக இறந்து போய் கிடப்பார். ஆனா அவர் கழுத்துல செயின் இருக்கும், அவர்கிட்ட நல்ல ஒரு 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு விலை உயர்ந்த பத்திரம் இருக்கும். நம்மால ஐயோ ஆக்சிடென்ட் ஆச்சே, யாருக்கு அடிபட்டு இருக்கு, என்ன நிலைமையில இருக்காங்க அடிபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கருணையோடு பார்க்க போறாரு. பார்க்க போன இடத்துல பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. ஆனா அவர் கழுத்துல ஒரு 5 பவுண்ட் செயின், பாக்கெட்ல ஒரு 1 லட்ச ரூபாய் பணம், கையில ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு பத்திரம் இருக்குது. கருணையோடு பார்க்க போனவர் கருணையோட வர வேண்டியது தானே. இறந்து போனவருடைய கழுத்துல இருந்த செயினையும் பாக்கெட்ல இருந்த 1 லட்ச ரூபாய் பணத்தையும் அவர்கிட்ட இருந்த பத்திரத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு தண்டனை? 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே இறந்து போற ஒரு நபர் யார் இறந்தாரோ அவருக்கு செக்ரட்டரியா இருந்திருப்பாரு, அவருக்கு கிளர்க்கா இருந்திருப்பாரு, அல்லது அவருக்கு சர்வெண்டா இருந்திருப்பாங்க. சில பேர் கடைசி காலத்துல என்ன பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வெண்டை ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு மெய்டை ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு கிளர்க்கை ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சில நேரங்கள் இந்த செக்ரட்டரி, இந்த கிளர்க்கு ஓனர் இறந்துட்டாருன்னா ஓனர் கிட்ட இருக்கக்கூடிய பணம், தங்க நகை, ஆபரணம், சொத்து பத்திரம் எல்லாவற்றையும் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. அல்லது வீட்டுல வேலை செய்யற அந்த வேலையாட்கள், பணியாட்கள் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் தான் ஓனர் தான் செத்து போயிட்டாரு, யாரு இருக்காங்க, செத்துட்ட பிறகு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டுல வச்சிருவோம், நாம எடுத்துக்குவோம். பிறகு நார்மலா நம்ம வர மாதிரி வந்து ஒரு டிராமா போட்டுடலாம், ஐயோ நான் வர்றதுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாரு எங்க ஓனரு அப்படின்னு சில பேர் தவறாக நடந்து கொள்வார்கள். அப்ப இந்த செக்ரட்டரி, இந்த கிளர்க்கு, இந்த சர்வெண்ட், இந்த பணியாளர்கள்லாம் வீட்டுக்கு வேலை செய்யற வேலைக்கு ஏற்பாடு பண்ற பாருங்க, இவர்களால் ஒரு இறந்துவிட்ட நபரிடமிருந்து திருடப்பட்ட பொருளோ, பணமோ, தங்க நகை ஆபரணங்களோ அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டியோ ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு தண்டனை 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. நம்பிதானே அவங்கள வேலைக்கு வச்சோம். யதார்த்தமா பார்ட்டி ஓனர் செத்துட்டாரு, செத்துட்டவர்கிட்ட இருந்து பணத்தை திருடுறது, பொருளை திருடுறது, அவருடைய சொத்து பத்து பத்திரங்களை திருடுறது, இந்த வேலை செய்யற பணியாட்கள், வேலையாட்கள் அல்லது சர்வெண்ட், கிளர்க்கு, செக்ரட்டரி யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு 7 வருஷம் வரையும் ஜெயில் தண்டனை. சில பேர் ஓனர் இறந்துட்டாருன்னா மேஜர், நாற்காலி, வீட்டு ஜாமான் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. முறையா பார்த்தா இறந்தவனுடைய வாரிசுகளுக்கு தான் அது போய் சேரணும். அப்ப இறந்தவனுடைய வாரிசுகளுக்கு சென்று சேருவதற்கு முன்பாக இறந்தவனுடைய பணியாள், அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார அம்மா, வேலைக்கார ஐயா, அந்த மெய்டு, அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓனர் தானே இறந்துட்டாரு, வீட்டுல இருக்கிற டேபிள், சேரு, டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதை நம்ம தூக்கிட்டு போயிடணும், எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னங்க? அண்டர் செக்ஷன் 404 படி அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும். யதார்த்தமா ஆக்சிடென்ட் கிடக்குறாங்க, இல்ல ஓரமா கிடக்குறாரு, சில பேர் குடிச்சிட்டு போதை மயக்கத்துல இருந்து கடைசியில நாக்கு வறண்டு போய் இறந்து போயிருப்பாரு. அந்த வழிபோக்கன் பார்த்துட்டு இறந்து போனவர்கிட்ட இருந்து ஏதாவது திருடினார்னா அவருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே ஒரு கிளர்க்கு, ஒரு பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், ஒரு வீட்டு வேலைக்காரரு, பணியாள், இவங்க திருடுறாங்கன்னா இறந்து போனவர்கிட்ட இருந்து அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 405 நம்பிக்கை மோசடி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்ப நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை குற்றமுறை கையாடல் 403ல பார்த்தோம். 404ல இறந்து போனவர்கிட்ட இருந்து திருடுறத பார்த்தோம்.
405 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை மோசடி பற்றி. அப்ப குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றம், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு சொத்து ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்து அந்த சொத்தை தனது பொறுப்பில் வைத்திருப்பவர் அதை நேர்மையற்ற முறையில் கையாளுகிற அல்லது வேறு ஒருவரை அவ்வாறு செய்வதற்கு அனுமதிப்பது நம்பிக்கை மோசடியாகும். ஒரு 100 மூட்டை நெல்லு நம்ம குடோன் வச்சு நடத்துறோம். நம்ம குடோன்ல கொண்டு வந்து ஒரு விவசாயி வைக்கிறாரு. அவர் எப்ப கேட்கிறாரோ அப்போதைக்கு அந்த 100 மூட்டை நெல்லையும் அவர்கிட்ட அந்த விவசாயி கிட்ட திருப்பி கொடுத்துடணும். சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த நேரத்துல 100 மூட்டை நெல்லை அந்த விவசாயி நம்முடைய குடோன்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு. நாம அதுல ஒரு 10 மூட்டை எடுத்துட்டா அதுக்கு பேர் நம்பிக்கை மோசடி. அல்லது நாம யார்கிட்டயாவது சொல்லி அந்த விவசாயி 100 மூட்டை கொண்டு வந்து என் குடோன்ல வச்சிருக்காரு, முடிஞ்சா நைட்டோட நைட்டா நீ ஒரு 50 மூட்டை அதுல திருடிக்க அப்படின்னு வேற யாராவது தூண்டி விடுவோம். இது எல்லாம் நம்பிக்கை மோசடி. நம்மளை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த சொத்து. அப்ப அது தனது பொறுப்பில் வைத்திருப்பவர் அதை நேர்மையற்ற முறையில் கையாளுகின்ற பொழுது அல்லது வேறு ஒருவரை அவ்வாறு செய்வதற்கு அனுமதிப்பது என்பது நம்பிக்கை மோசடி. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இறந்து போறாரு, அவர் ஒரு உயிலை எழுதி வச்சிருக்காரு. அப்ப இறந்தவருடைய உயிலை நிறைவேற்ற ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. நான் இறந்துட்ட பிறகு இந்த உயிரில் இருக்கிற சொத்தை எல்லாம் நீங்க தான் பிரிச்சு இந்த நபருக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல வழக்கறிஞரையும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இறந்தவரின் உயிலை நிறைவேற்ற நியமனம் பெற்றவராக இருக்கக்கூடிய ஏ என்பவர் அந்த உயிலின்படி சொத்துக்களை பிரித்து கொடுக்க கட்டளையிடுகிற அந்த சட்டத்தை நேர்மையற்ற முறையில் மீறி அந்த சொத்தை தனது சொந்த உபயோகத்திற்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தவராவார். ஏ என்ற நபர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயிலின்படி அவருடைய சொந்தக்காரர்களுக்கு இறந்துட்ட பிறகு இந்த சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த உயில பி என்ற ஒரு பாரிஸ்டர் ஒரு வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வக்கீல ஏ இறந்த பிறகு முறையா அந்த உயில் படி அந்த சொத்துக்களை இறந்து போனவனுடைய உறவினர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுப்பதற்கு பதிலாக அந்த வழக்கறிஞரை அந்த பாரிஸ்டரே அந்த சொத்தை அபகரிச்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றமுறை நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு. சாவறதுக்கு முன்பாக அந்த நபர் நம்பிதானே அந்த வக்கீல்கிட்ட ஒப்படைச்சாரு. இந்தாங்க உயில் இருந்தாங்க, நான் யாருக்கிட்டையும் ஒப்படைக்கல, உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். ஒருவேளை நான் இறந்துட்டா இந்த உயில்ல சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி என் சொத்தெல்லாம் அவங்களுக்கு நீங்களே முன்னின்று அதை பிரிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு நம்பி ஒப்படைச்சாங்க. ஆனா நம்ம வக்கீல் என்ன பண்றாருங்க, அந்த ஏ என்பவர் இறந்த பிறகு அந்த சொத்தெல்லாம் இவரே யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப அதுக்கு பெயர் என்ன? குற்றமுறு நம்பிக்கை மோசடி. தனது சொந்த உபயோகத்திற்கு அதை உரிதாக்கி கொள்கிறார். எனவே ஏ என்பவர் நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தவராவார். இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் ஒரு பண்டக சாலை காப்பாளர். அவரு ஸ்டோர் கீப்பர். அவரு ஏ என்ற ஒரு ஸ்டோர் கீப்பர். பி என்ற ஒருத்தர் பயணம் செய்கின்ற பொழுது அந்த பண்டக சாலை அறைக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்துவதின் பேரில் அவரது மேஜை, நாற்காலி போன்ற சாமான்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் அவற்றை ஏவிடம் ஒப்படைக்கிறார். அந்த பொருட்களை ஏ நம்பிக்கையற்ற முறையில் விற்று விடுகிறார். எனவே ஏ நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தவர் ஆவார். ஒரு ஸ்டோர் கீப்பர் ஒரு குடோன் வச்சு நடத்துறாரு. பி என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்த குடோன்ல ஒப்படைக்கிறாரு. அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறப்ப திருப்பி ஒப்படைச்சிருங்க, என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க, நாங்க டூர் போறோம், வீட்டுல இருந்தா இந்த பொருள் எல்லாம் திருடு போயிடும், அதனால அந்த பொருள் எல்லாம் உங்க குடோன்ல இருக்கட்டும், நீங்க பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போறாரு. அப்ப குடோன் ஓனர் ஏ என்ற குடோன் ஓனரு அந்த பொருளை, நாக்காளி, மேஜை, இது எல்லாமே அவரு எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்ணிட்டாரு. குடோன் ஓனர் ஏ, பொருளுக்கு சொந்தக்காரர் பி. பி கொண்டு வந்து குடோன்ல ஒப்படைக்கிறாரு. அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் நான் கொடுத்துறேன், கொடுக்குறப்ப என் பொருள் எல்லாம் திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாரு. இதுக்கு இடையில அந்த குடோன் ஓனரு ஏ என்பவர் அந்த பொருளை கொண்டு போயிட்டு மேஜை, நாற்காலிலாம் இவரு சேல் பண்ணி அந்த பணத்தை எடுத்து இவரு செலவு பண்ணிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ என்ற அந்த பண்டக சாலை காப்பாளர், அந்த ஸ்டோர் கீப்பர் நம்பிக்கை மோசடி குற்றம் செய்திருக்கிறார்னு அர்த்தம். பி என்பவர் அவர் வீட்டு ஜாமான் எல்லாவற்றையும் ஏ கிட்ட கொண்டு வந்து நம்பி ஒப்படைச்சிட்டு போனாரு. ஆனா ஏ என்ன பண்ணிட்டாரு, அவர் வித்து வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப ஏ செய்த குற்றம் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். மூன்றாவது எடுத்துக்காட்டு,
கல்கத்தாவில் குடியிருக்கிறாரு. ஏ என்ற ஒரு நபர் கல்கத்தாவில் இருக்கிறாரு. டெல்லியில பி என்பவர் குடியிருக்கிறாரு. ஏ என்பவர் ஓனர், பி என்பவர் ஏஜென்ட். ஏ என்ற கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஓனர், பி என்பவர் டெல்லியில இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு சி என்ற ஒரு பார்சல் அனுப்புறாரு. அப்ப ஏஜென்ட்டுக்கு அந்த ஏஜென்ட் அனுப்புகிற எல்லா தொகைகளையும் ஏஜென்ட்டின் கட்டளைப்படி ஓனர் முதலீடு செய்ய வேண்டும். இதுதான் ஒப்பந்தம். அப்ப ஏஜென்ட்டுக்கும் ஓனருக்கும் இடையேயான வெளிப்படையான அல்லது மறைமுகமான ஒப்பந்தம் இருக்கு. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஏ, டெல்லியில இருக்கக்கூடிய பி. ஏ ஓனர், பி ஏஜென்ட். ஏஜென்ட் அனுப்புகிற எல்லா தொகைகளையும் ஏஜென்ட் என்னென்ன ஆர்டர் சொல்லியிருக்காரோ ஏஜென்ட் கட்டளையின்படி கல்கத்தாவில் இருக்கிற ஏ முதலீடு செய்யணும். இதுதான் ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய வெளிப்படையான மறைமுகமான ஒப்பந்தம். அப்ப வணிக கூட்டு நிறுவனத்தின் பத்திரத்துல முதலீடு செய்ய ஏவுக்கு கட்டளையுடன் பி என்ன பண்றாரு? 1 லட்சம் ரூபாய் அனுப்புறாரு. கல்கத்தாவில் இருக்கிற ஏ அத முதலீடு செய்யாம தனது சொந்த தொழிலுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டாரு. ஏ கல்கத்தாவில் இருக்காரு, பி டெல்லியில இருக்காரு. டெல்லியில இருக்கிற பி ஒரு ஏஜென்ட். அவர் என்ன பண்றாரு? அவர் அனுப்புகிற எந்த தொகையா இருந்தாலும் சரி, அதை ஏ அவர் சொல்ற மாதிரி, ஏஜென்ட் சொல்ற மாதிரி ஏ முதலீடு பண்ணும். இதுதான் ஒப்பந்தம். அதன் அடிப்படையில 1 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்புறாரு. டெல்லியில இருக்கிற ஏஜென்ட் கல்கத்தாவில் இருக்கிற ஏவுக்கு அனுப்புறாரு. இந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வணிக கூட்டு நிறுவன பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, டிபென்ச்சர் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா கல்கத்தாவில் இருக்கிற ஏ அதை தான் சொந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. இப்ப அதுக்கு பெயர் என்ன? நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். 4வது எடுத்துக்காட்டு. இதுக்கு முன்னாடி 3 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதுல ஏ நேர்மையற்ற முறையில் இல்லாமல் நல்லெண்ணத்தில் ஒரு பேங்க் ஆஃப் பரோடா வங்கி, அந்த வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஷேர் வைத்திருப்பது பிக்கு அதிக அனுகூலமாக இருக்கும் என்று நம்பி பியின் கட்டளையை மீறி ஒரு வணிக கூட்டு நிறுவன பங்குகளை வாங்கினால் இங்கு பிக்கு நஷ்டம் அடைந்தாலும் அந்த நஷ்டத்தின் காரணமாக ஏவுக்கு எதிராக உரிமை நடவடிக்கை எதையும் எடுக்க உரிமை உள்ளவராக இருந்தாலும் அது நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டில்லாமல் இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தவராவார். ஏ பி 2 பேர் இருக்காங்க. பி என்ன பண்றாரு? ஏவுக்கு பணம் அனுப்புறாரு. இத டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட ஏ என்ன பண்றாரு? இந்த பேங்க் டிபென்ச்சர் வெளியிட்டு இருக்காங்க, பத்திரம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நம்ம இந்த பணத்தை நம்ம ஷேர் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அந்த பங்கு ஷேர் வாங்குறாரு. ஆனால் வாங்கின பிறகு தெரியுது அது நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. உடனே பி ஏவுக்கு எதிராக ஒரு சிவில் சூட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது. இருந்தாலும் ஏ அதன் நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்ளாமல் இருந்தால் நம்பிக்கை மோசடி குற்றம் செய்தவர் ஆவார். ஒருவேளை நேர்மையாக நடந்திருந்தால் எந்த குற்றமும் செய்யலை. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இங்க இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகமா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் நேரம் அந்த ஷேர் அப்பதான் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருந்தால் அது நம்பிக்கை மோசடி குற்றம் கிடையாது. ஏ என்ற நபருக்கு பி என்பவர் பணத்தை அனுப்புறாரு. பி என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு? இந்த பணத்தை நான் சொல்றேன், இதுல நீங்க வணிக கூட்டு நிறுவனத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட ஏ என்ன பண்ணிட்டாரு? அதுல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த பேங்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய கடனீட்டு பத்திரங்களை வாங்கினா இன்னும் அதிக லாபம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ண பிறகு நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏ செயல்பட்டு இருந்தால் எந்த குற்றமும் கிடையாது. இல்லை என்று சொன்னால் அது நம்பிக்கை மோசடி குற்றம் தான். 5வது எடுத்துக்காட்டு. ஒரு ரெவன்யூ ஆபீசர், வருவாய் அலுவலர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பொது பணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருக்கிற எல்லா பொது பணத்தையும் ஒரு கருவூலத்துல ஒரு செலுத்தணும். ட்ரெஷர்ல கொண்டு போயிட்டு பணத்தை கட்டிடணும். இதுதான் சட்டத்தினால் கட்டளைப்பட்டு இருக்கிறார். ஆனால்
ஏ நேர்மையற்ற முறையில் பணத்தை தமக்கு உரியதாக்கி கொள்கிறார். பணத்தை வசூல் பண்றாங்க ஆபீஸ்ல, இதை கொண்டு போய் ட்ரெஷர்ல கட்ட சொல்றாங்க. ஏ என்பவர் எடுத்துட்டு போறாரு, ஆனா ட்ரெஷர்ல கட்டல, இவர் சொந்த யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப இதுக்கு பெயர் என்ன? நம்பிக்கை மோசடி. ஆறாவது எடுத்துக்காட்டு, ஒரு நிலத்தின் வழியாக அல்லது நீரின் வழியாக எடுத்து செல்லப்பட்ட ஏவினால் அழைத்து செல்பவரான பி என்பவரிடம் ஒரு பொருள் ஒப்படைக்கப்படுகிறது. ஒண்ணு தரைவழி மார்க்கம், இல்ல கடல் வழி மார்க்கமா போறாங்க, நீர் வழி மார்க்கமாக போறாங்க. அப்ப ஏ கிட்ட ஒரு பொருள் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பொருளை அவர் கரெக்டா கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும். யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைன்னா ஏ என்பவர் நேர்மையற்ற முறையில் கையாடல் செய்திருக்காருன்னு அர்த்தம். நம்பிக்கை மோசடி செய்திருக்காருன்னு அர்த்தம். கையாடல் கிடையாது, நம்பிக்கை மோசடி செய்திருக்காருன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு, ஒரு கூட்ஸ் கேரியர்ல நாம பொருள் எல்லாம் வாங்கி பார்சல் அனுப்பி விடுறோம். மெட்ராஸ்ல பொருளை வாங்கி அனுப்பி விடுறோம். மதுரையில எங்க ஆபீஸ்ல எங்க வீட்டுல இறக்கி வச்சிருங்க, பொருள் எல்லாம் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றோம். அந்த 407 வேன்காரரு மதுரையில இறக்கி வைக்காம அவருடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்திட்டாரு. அப்ப அந்த போன் நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது பீரோ, கட்டல், மிக்சி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, 407 வேணா தானே நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஏத்திட்டு போறதுக்கு. ஆனா இங்க பாருங்க, 405ல தான் அதுக்கான டிஃபைனிங் எக்ஸ்பிளனேஷன், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்கிட்ட நம்பி ஒப்படைக்கிறோம், அவர் கரெக்டா அந்த அட்ரஸ் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ற நேரத்துல அவர் சொந்த உபயோகத்திற்கு யூஸ் பண்ணிக்கினாரு. இப்ப அந்த லாரி டிரைவர் என்ன குற்றம் செய்திருக்காரு? கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அப்ப அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சட்டத்தினால் நிறுவப்பட்ட ஒரு வருங்கால வைப்பு நிதி அல்லது குடும்ப ஓய்வூதிய நிதி அல்லது வைப்பு பணியாளர் நிதி ஊதியம் அல்லது பங்கை கழிக்கின்ற பணியாண்மையாளர் ஒருவரால் அவ்வாறு கழிக்கப்பட்ட பங்கு தொகை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும். மற்றும் சொல்லப்பட்ட சட்டத்தை மீறி சொல்லப்பட்டதை நிதிக்கு அத்தகைய பங்கை செலுத்த அவர் தவறினால் மேற்படி சட்டத்தின் ஒரு கட்டளை மீறி செயல்பட்ட பங்கு தொகையை நேர்மையற்ற முறையில் பயன்படுத்தியதாக கொள்ளப்படுதல் வேண்டும். இதெல்லாம் அதிகமா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்னுடைய பணத்தை பிஎஃப் கையாடல் பண்ணிருவாங்க. ஜிபிஎஃப் இருக்கு பாருங்க, ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சம்பளம், பென்ஷனு, இந்த மாதிரி சிறு சிறு சேமிப்பு, இதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுவாங்க. அப்ப 1948ஆம் ஆண்டு பணியாளர் ஈட்டுறுதி சட்டத்தின்படி நிறுவப்பட்ட பணியாளர் கடனுறுதி நிறுவனம் வைத்திருக்கிற மற்றும் நிர்வகிக்கிற பணியாளர் அரசு ஈட்டுறுதி நிதிக்கு வரம்பு வைக்க பணியாளருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்திலிருந்து பணியாளருடைய பங்கை கழிக்கிற பணியாண்மையர் ஒருவரால் சொல்லப்பட்ட சட்டத்தை மீறி அதை பங்கு செலுத்த அவர் தவறினால் அவ்வாறு கழிக்கப்பட்ட பங்கு தொகை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும். சொல்றாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நீங்க இந்த பணத்தை அலாட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இவர் அலாட் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சட்டமே சொல்லுது, சட்டத்தை மீறி செயல்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை மோசடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல சொல்றாங்க சார், AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 252 இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா 405 நீங்க நிரூபிக்கணும்னு சொன்னால் அந்த நபரிடம் ஒரு சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதன் பேரில் அந்த சொத்தின் மீது அவர் ஆதிக்கம் செலுத்தியிருக்க வேண்டும். அந்த சொத்தை பொது ஊழியர் என்ற முறையில் அவர் நம்பிக்கை மோசடி செய்திருக்க வேண்டும். அப்ப அரசாங்க நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் சொத்து உள்ளது. அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி அவசியமானதாகும். முதலமைச்சரிடம் அந்த சொத்து முன்னதாக ஒப்படைக்கப்பட்டிருக்கவில்லை. இது ஒரு கேஸ் அண்டர் செக்ஷன் 406. அப்ப 405 சொன்னா ஒரு சொத்து ஒருத்தட்ட ஒப்படைச்சிருக்குன்னா அந்த சொத்தின் மீது அவருக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்தாதான் 405 மேட் அவுட் ஆகும். AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 252. AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 252 அண்டர் செக்ஷன் 406. தண்டனை பாருங்க.
குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றத்திற்கு தண்டனை. பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றம் செய்கிற ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 403 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். குற்றமுறை கையாடல், கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் 403, அதுக்கு பனிஷ்மெண்ட் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், குற்றமுறை நம்பிக்கை மோசடி, அதற்கான தண்டனை 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 407 கொண்டு செல்பவர் முதலியவர்களால் செய்யப்படும் நம்பிக்கை மோசடி குற்றம், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை கேரியர் எக்ஸெட்ரா. இங்க கேரியர் வருது பாருங்க. இதே 407 தான் அங்க சொல்லுவாங்க. 407 வேணா ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லைங்களா? ஒரு திருமணத்துக்கு ஜாமான்லாம் வாங்குறோம், பீரோ கட்டில் மெத்தை எல்லாம் வாங்குறோம். உடனே ஒரு 407 வேணும் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, அதுல ஏத்திட்டு போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லைங்களா? அந்த விஷயம் தான் இங்க. அப்ப கொண்டு செல்பவர் ஒரு கப்பல் சரக்கு மேடைக்கு உரியவர் அல்லது பண்டக சாலை காப்பாளர் என்ற நிலையில் சொத்து ஒப்படைக்கப்பட்டிருந்து அந்த சொத்து சம்பந்தமாக நம்பிக்கை மோசடி குற்றம் செய்கிற ஒருவர் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் பிளஸ் ஃபைன். 407க்கு 7 வருஷம், அதோட சேர்த்து அபராதமும் விதிக்க முடியும் பிளஸ் ஃபைன். கப்பல்ல இந்த சரக்கை ஏத்தி அனுப்புறோம், இங்கிலாந்துல ஒப்படைச்சிருன்னு சொல்றோம், இங்கிலாந்துல ஒப்படைக்கல. அப்ப 407 ஐபிஎஸ் படி அவர் குற்றம் செய்திருக்கிறார். ஒரு கூட்ஸ் கேரியர்ல ஒரு சரக்கை ஏத்தி அனுப்புறோம், இங்க இருந்து திருநெல்வேலியில சரக்கை ஒப்படைச்சுங்கன்னு சொல்றோம், திருநெல்வேலியில சரக்கை ஒப்படைக்கல அந்த டிரைவரு, அப்ப அவரு 407 குற்றம் செய்திருக்காருன்னு அர்த்தம். அண்டர் செக்ஷன் 408 ஒரு எழுத்தர் அல்லது பணியாளரால் செய்யப்படும் நம்பிக்கை மோசடி குற்றம். 404ல ஒரு எழுத்தர் அல்லது பணியாளர் ஒரு குற்றம் செய்தால் இறந்து போனவருக்கு அவர்கிட்ட இருந்து அவர் உடமையில இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாருன்னா, பணத்தை பொருளை பத்திரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே விஷயத்த இங்க சொல்றாங்க 408லயும் சொல்றாங்க. ஒரு எழுத்தராக அல்லது பணியாளராக இருக்கிறவரிடம் சொத்து ஒப்படைக்கப்பட்டு அவர் பொறுப்பில் இருக்கும் பொழுது நம்பிக்கை மோசடி செய்கின்ற பொழுது அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். கடையை நம்பி ஒப்படைச்சிட்டு போவோம், ஆனா கல்லால உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு பணத்தை எடுத்துருவாரு. 100 மூட்டை நெல்லை பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சு போவோம், 50 மூட்டை சர்க்கரை பாத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பணியாளர் அல்லது அந்த கிளர்க்கு 100 மூட்டை இவரை எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கு பேர் திருட்டு கிடையாது, குற்றமுறை கையாடல் கிடையாது. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை கிளர்க் ஆர் சர்வெண்ட். அப்ப அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 409 ஒரு பொது ஊழியரால் அல்லது வங்கியரால் வணிகர் அல்லது முகவரால் செய்யப்படும் நம்பிக்கை மோசடி குற்றம். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் ஆர் பை பேங்கர் ஆர் மெர்ச்சன்ட் ஆர் ஏஜென்ட். பேங்க் மேனேஜர்லாம் பணத்தை கையாடல் பண்ணிருவாங்க. பிடிஓ ஆபீஸ்ல பணத்தை வரவு செலவு பார்க்கிறவர் கையாடல் பண்ணிருவாரு. தாலுகா ஆபீஸ்ல, கலெக்டரேட் ஆபீஸ்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல, ட்ரெஷரியில, இங்க எல்லாம் இருக்கிறவங்க பணத்தை கையாடல் பண்ணிருவாங்க. அவங்க கூட தான் நம்பி ஒப்படைச்சிருக்கோம். அப்ப ஒரு பொது ஊழியர் என்கிற முறையில் ஒரு பொது ஊழியர்களிடம் அல்லது தொழில் முறையில் ஒரு வங்கியர், ஒரு வணிகர், ஒரு தரகு வணிகர், ஒரு தரகர், ஒரு அட்டார்னி, ஒரு முகவரிடம் சொத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த சொத்தை அதை பொறுத்து நம்பிக்கை மோசடி செய்கின்ற அந்த பொது ஊழியருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் பிளஸ் ஃபைன். மேலும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். பப்ளிக் சர்வெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, பேங்க் மேனேஜர் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு மெர்ச்சன்ட் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு ஏஜென்ட் இப்படி பண்ணிட்டாரு. 409 ஐபிஎஸ் படி அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இந்த கூட்டுறவு சங்க தலைவர் பொது ஊழியரா? பொது ஊழியர் கிடையாது. அவர் மீது 409 படி வழக்கு தாக்கல் செய்து தண்டனை அளித்தது தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 406 படி அவர் குற்றம் இழைத்தவர். 1990 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 172. கூட்டுறவு வங்கி தலைவர் கையாடல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க 409ல.
ஆனா கூட்டுறவு வங்கி தலைவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. 409 மேட் அவுட் ஆகாது. ஆனா 406 மேட் அவுட் ஆகும். எனவே அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். 1990 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 172 இந்த வழக்குல தான் சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 410 திருட்டு சொத்து ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி திருடினால் அல்லது அச்சுறுத்தி பறித்தால் அல்லது ஒரு கொள்ளை அடிக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சொத்தை பெற்றுக்கொண்டால் எந்த சொத்தின் அனுபவம் மாற்றப்பட்டிருக்கிறதோ அந்த சொத்தும் மற்றும் கையாடல் செய்யப்பட்டிருக்கிற அல்லது நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டிருக்கிற எந்த சொத்தும் இந்தியாவுக்கு உள்ளே அல்லது வெளியே எந்த மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது கையாடல் அல்லது மோசடி குற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் திருட்டு சொத்து என்றுதான் அழைக்கப்படும். ஆனால் அத்தகைய சொத்து பிறகு பின்னால் அதன் அனுபவத்திற்கு சட்டப்படி உரிமையுடையவருடைய அனுபவத்திற்கு வந்துவிடுமானால் அது திருட்டு சொத்து என்ற நிலை அற்று போய்விடும். ஒரு தெப்ட், ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன், ஒரு ராபரி, ஒரு டெக்காய்டி, இதிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு சொத்தை அதனுடைய அனுபவம் மாற்றப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்து பழைய இரும்பு கடையில வித்திருக்காங்க அல்லது நகை கடையில கொண்டு வந்து திருடன் திருடிட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு, வித்துட்டு இருக்காரு. அப்ப திருட்டு சொத்துனா ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு திருட்டின் மூலமாக பெறப்பட்ட சொத்து. ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்தி பறித்தல் மூலமாக பெறப்பட்ட ஒரு சொத்து. ஒரு ராபரி என்று சொல்லக்கூடிய கொள்ளையால் கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து, கொள்ளையடிச்சதுனால கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து. ஒரு டெக்காய்டி மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து. எந்த சொத்துவாக இருந்தாலும் சரி அதனுடைய அனுபவம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓனர் வச்சிருந்தாரு, நாம திருடி நாம யூஸ் பண்றோம் அந்த சொத்து. அப்ப கையாடல் செய்யப்பட்டிருக்கிற, நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டிருக்கிற எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு உள்ளே அல்லது இந்தியாவுக்கு வெளியே எந்த மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது கையாடல் அல்லது மோசடி குற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் திருட்டு சொத்து என்று அழைக்கப்படும். ஆனால் அந்த சொத்து பிறகு அதன் அனுபவத்திற்கு சட்டப்படி உரிமையுடையவருக்கு அனுபவத்திற்கு வந்துவிடுமானால், எடுத்துக்காட்டு, ஏ என்பவருக்கு சொந்தமான ஒரு லாரி நிறுத்தி வச்சிருக்காரு, நைட்ல லாரியை திருடிட்டாங்க. அதன் பிறகு போலீஸ் ஆபீசர் கேஸ் போட்டு பிறகு லாரியை ரெக்கவரி பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையான ஓனருக்கு அந்த லாரியை கொண்டு வந்து மீண்டும் கொடுத்துட்டாங்க. இப்ப உண்மையான ஓனர் அந்த சொத்தை அனுபவிக்கிறாரு. அந்த சொத்து திருட்டு சொத்தா கிடையாது. ஆனா செக்ஷன் 411 திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்ளுதல். அப்ப டிஸ்ஹானஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, திருட்டு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அது திருட்டு பொருள் என்று தெரிந்திருந்தும் அல்லது திருட்டு பொருள் தான் சொல்லி நம்புவதற்கு போதுமான காரணம் பெற்றிருந்தும் நேர்மையற்ற முறையில் பெறுகிற அல்லது வைத்துக் கொள்கிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். சப்செக்ஷன் 1 படி. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு வழிபாட்டு தலம், பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அங்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கட்டடம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலையை திருடுறாங்க அல்லது ஒரு தெய்வ சிலை ஐகானை திருடுறாங்க. அது திருடப்பட்டது என்று, திருட்டு சிலை என்று தெரிந்து நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்தும் நேர்மையற்ற முறையில் அதை பெற்றுக்கொள்கிற வைத்துக் கொள்கிற ஒருவர் சப்செக்ஷன் 1 எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய் குறையாமல் ஃபைன் போடணும். சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, திருட்டு பொருள் தெரிஞ்ச நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். சப்செக்ஷன் 2ல ஒரு கோயில்ல போயிட்டு சிலையை திருடுறீங்க, அப்ப குறைஞ்சது உங்களுக்கு 2 வருஷம் தண்டனை, அதிகபட்சம் 3 வருஷம் தண்டனை. ஃபைனை பொறுத்தவரை குறைஞ்சது 2000 ரூபாய் ஃபைன், அதிகபட்சம் ஒரு ஜேஎம் போடுறாருன்னா 10,000 ரூபாய் வரையும் போட முடியும். அண்டர் செக்ஷன் 412 ஒரு கூட்டு கொள்ளையில் திருடப்பட்ட சொத்தை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்ளுதல். 411ல திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்கிறாங்க. 412ல கூட்டு கொள்ளை டெக்காய்டி பண்றாரு பாருங்க, அந்த டெக்காய்டி பண்றாரு, அதுல இருந்து dishonestly receiving property stolen in the commission of a டெக்காய்டி. கூட்டுக்கொள்ளன் சொன்னாவே 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வர வேண்டும். அன்லாஃபுல் அசம்பிளி என்று சொன்னாலே 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வர வேண்டும். அப்ப இது கூட்டு கொள்ளையில அடிக்கப்பட்ட சொத்து தானே தெரிஞ்சு வாங்குறாரு, அல்லது கூட்டு கொள்ளையினால் பெறப்பட்ட சொத்து என்று நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது. அதை வீட்டுல வச்சிருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்கிறாரு. இந்த நேரத்துல
அதை நேர்மையற்ற முறையில் பெற்றிருக்கிற அல்லது நிறுத்தி வைத்திருக்கிற அல்லது கூட்டுக்கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர் அல்லது சார்ந்திருந்தவர் என்று நம்புவதற்கு தாம் அறிந்திருக்கிற அல்லது நம்புவதற்கு காரணம் பெற்றிருக்கிற ஒருவரிடமிருந்து திருடப்பட்டது என்று தாம் அறிந்திருக்கின்ற பொழுது அல்லது நம்புவதற்கு காரணம் பெற்றிருக்கின்ற பொழுது அந்த சொத்தை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்கிற ஒருவர் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படல் வேண்டும், பிளஸ் ஃபைன் போடணும். திருட்டு பொருளா 2 வருஷம் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும் அண்டர் செக்ஷன் 411 சப்செக்ஷன் 1. அதுவே அந்த திருட்டு பொருள் ஒரு தெய்வ சிலையாக இருக்கும் பட்சத்தில், கோயில்ல போய் திருடுறாங்க சிலையை, அவங்களுக்கு 2 வருஷம் குறையாமல் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய் குறையாம எவ்வளவு வேணாலும் ஃபைன் போடலாம். இது சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 411 ஆஃப் ஐபிசி. இதுவே கூட்டு கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்க நேர்மையற்ற முறையில வாங்கிக்கிறீங்க, ரிசீவ் பண்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் அண்டர் செக்ஷன் 412 ஐபிசி படி. 413 ஐபிசி வழக்கமாக திருட்டு பொருளை கையாளுதல், habitually dealing in stolen property. திருட்டு சொத்து என்று தாம் அறிந்திருக்கிற நம்ப காரணம் பெற்றிருக்கிற ஒரு பொருளை வழக்கமாக பெற்றுக்கொள்கிற இந்த பழைய இரும்பு கடைக்காரங்க இருப்பாங்க பாருங்க, ஸ்கிராப், இந்த நகை கடைக்காரங்க இருப்பாங்க, பான் புரோக்கர், இவங்க சில திருடர்கள்லாம் கரெக்டா எங்க திருடினாலும் அங்கதான் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்ப வழக்கமாக திருட்டு பொருளை கையாளுகின்ற யாராக இருந்தாலும் அவருக்கு ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ பிளஸ் ஃபைனையும் விதிப்பாங்க. இது வழக்கமான நபருக்கு 413. அண்டர் செக்ஷன் 414 திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்தல். திருட்டு கேஸ் வரும், செயின் ஸ்நாச்சிங், வீடு பூந்து திருடுறது. 451 380 ஐபிசில கேஸ் போடுவாங்க. வீடு பூந்து திருடிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு நகை கடையில போய் சேல் பண்ணிருப்பாரு. போலீஸ் வந்து அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே அரெஸ்ட், கன்ஃபெஷன், ரெக்கவரி, இந்த 3 சூழ்நிலையிலும் கண்டிப்பாக 2 சாட்சி இருக்கணும். அரெஸ்ட் வந்த பிறகுதான் கன்ஃபெஷன் வரணும், கன்ஃபெஷன் வந்த பிறகுதான் ரெக்கவரி வரணும். இது வந்து ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள். எப்படி அண்டர் ஆர்டிகல் 19, 21, 14 ஒரு கோல்டன் ட்ரையாங்கிளோ அது மாதிரி இது. அப்ப அந்த திருடனை பிடிச்ச பிறகு அவனை விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்த பொழுது அவன் சொல்லுவான், என்ன கூட்டு போனீங்கன்னா அந்த நகை கடையில் தான் எல்லா பொருளையும் வித்துட்டேங்க, அங்கதான் அடகு வச்சிருக்கேன், வாங்க காட்டி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவார் போலீஸ். போலீஸ் போயிட்டு கேட்பாங்க, ஐயோ நாம 10 பவுன் கொடுத்தாங்க, 10 பவுனுக்கு நான் வந்து 4 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், 3 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டு தான் அந்த பொருளை வாங்கினேன், இது திருட்டு பொருள்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. போலீஸ் அதெல்லாம் முடியாது, அவன் திருடின பொருளை உங்க கடையில் தான் கொண்டு வந்து சேல் பண்ணிருக்கான், நீங்க பொருளை கொடுக்க போறீங்களா இல்ல திருட்டு பொருளை மறைத்து வைப்பதற்கு நீங்க உதவி செய்தீங்கன்னு சொல்லி உங்க மேல 411 ஐபிசில கேஸ் போட்டு உங்களை உள்ள ரிமாண்ட் பண்ணிட்டுமான்னு கேட்பாங்க. நகை கடைக்காரர் வேற வழி இல்லாம நாம எதுக்கு திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்யணும், எதுக்கு 3 வருஷம் நம்ம ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிச்சிருவாங்க அப்படின்ட்டு பொருளை கொடுத்துருவாரு. அல்லது இல்லைன்னா 411 உங்க மேல கேஸ் போடுவோம்னு சொல்லுவாரு. திருட்டு பொருள் தெரிஞ்சே நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்க மேல கேஸ் போட்டுருவேன் 411 ஐபிசி படின்னு சொல்லி மிரட்டுவாங்க போலீஸ், நகை கடைக்காரரு அல்லது பழைய இரும்பு கடைக்காரரு. அப்ப 411 என்பது திருட்டு பொருளை நேர்மையற்ற முறையில் பெற்றுக்கொள்வது. 414 என்பது அந்த திருட்டு பொருளை மறைப்பதற்கு உதவி செய்கிற யாராக இருந்தாலும் சரி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும்.